அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. தேவதானம் மீஞ்சூர் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறேன். ரங்கநாதர் கோயிலுக்கு, வடரங்கம் கோயிலுக்கு போகிறேன். தேவதானம் சின்ன கிராமம், மீஞ்சூர் பக்கத்தில் இருக்கிற கோயில் ரங்கநாதர் கோயில். தேவதானமோட கோயில். வடரங்கம், வட ஸ்ரீரங்கம், கருட பகவானோட சந்நிதி. சின்ன கோயில் தான், ஆனால் ரொம்ப பழமையான ஒரு கோயில். ரங்கநாயகி சந்நிதி. சக்கரத்தாழ்வார் சந்நிதி. நேச்சுரலான ஒரு கோயில். ஆண்டாள் சந்நிதி. பழமையான கோயில். ஆஞ்சநேயர் சந்நிதி. ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியாதவங்க இங்கே வந்துட்டு போகலாம். பீஸ்ஃபுல், பிளசண்டான ஒரு அட்மாஸ்பியர். அடியன் ராமானுஜதாசன், சென்னை அருகே ஒரு ஸ்ரீரங்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் தேவதானம் என்னும் சின்னஞ்சிறு கிராமம் இங்கே அமைந்திருக்கும். ஸ்ரீரங்கநாதர் ஆலயம் 1000 ஆண்டுகள் முந்தையது என்றாலும் இன்றளவும் சாநித்தியம் மறையாது துலங்குகிறது. தேவர்கள் அளித்த கொடையாக இந்த கோவில் கருதப்படுவதால் இந்த கோவில் அமைந்திருக்கும் ஊருக்கு தேவதானம் என பெயர் வந்ததாக ஊருக்குள் காரணம் சொல்கிறார்கள். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அருள் பாலிக்கும் ரங்கநாதரை கண்டு பக்தி கொண்ட சாளுக்கிய மன்னர் ஒருவர் தான் ஆட்சி செய்யும் பகுதியில் அந்த ரங்கநாதரையே எழுந்தருள செய்து வணங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். 1000 ஆண்டுகள் முன்பே தான் அமைத்த அந்த ஆலயத்திற்கு வடரங்கம், வட ஸ்ரீரங்கம் என்று பெயர் வழக்கில் நினைக்கும் என எண்ணி பார்த்தாரோ தெரியவில்லை. ஆனால் இன்று இங்கு இந்த ஆலயம் வட ஸ்ரீரங்கம் என வான்புகழ் பெற்றிருக்கிறது. ஸ்ரீரங்கநாதர் ஆலயம் தேவதானம் கிராமத்தின் ஒரு கோடியில் ஒரு பெரிய மணல் திப்பின் மீது அமைந்திருக்கிறது. இருபுறமும் அடர்ந்திருக்கும் காட்டு தாவரங்களின் ஊடே பாம்பு போல் வளைந்து நெளிந்து கோயிலை நோக்கி செல்லும் பாதை வளைவுகளில் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தரிசனம் தர தொடங்குகிறது. கோபுரம் கோயிலின் புறச்சுவருக்கு அருகில் ஒரு தூரத்தில் அடர்த்தியான மரம் ஒன்று காட்சியளிக்கிறது. அந்த மரத்தின் நிழலில் சற்று இலை பாற்றினால் கிளைகளில் ஒளிந்து அமர்ந்திருக்கும் பட்சிகளின் எண்ணிக்கை மனதை அமைதிப்படுத்துகின்றன. கோவிலுக்குள் நுழைந்தால் ஒரு பலிபீடம், அதை அடுத்து ஒரு கொடிமரம் கடந்தவுடன் பெருமாளை சேவித்தபடி காட்சியளிக்கும் கருடாழ்வார் சன்னதி. கருடாழ்வாரை வணங்கிவிட்டு மூலவரின் சன்னிதானம் நோக்கி செல்கிறோம். கர்ப்ப கிரகத்தின் முன்னிருக்கும் சிறு மண்டபம் கடந்து கர்ப்ப கிரக வாசலை அடைகிறோம். இதயத்தில் நம்மை அறியாமல் ஓம் நமோ நாராயணா என்னும் பக்தி அதிர்வு எழுகிறது. மூலவரின் அருட்கோலம் கண்களில் நிறைந்து கண் வழியே சென்று நெஞ்சை நிரப்புகிறது. ஸ்ரீ ரங்கநாதர் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறார். 5 தலைகளையும் குடையாக விரித்து ஆதிசேஷன் தன் உடலை 3 மடிப்புகளுடன் கொண்ட படுக்கையாக மாற்றி அந்த ரங்கநாதரை ஏற்று இருக்கிறார். கிழக்கு முகமாக திருமுகம் யோக சயனமாக காட்சியளிக்கிறார். தள்ளி கொண்ட பரந்தாமன் பெரிய உலகத்துக்காக படியில் நெல் அலைந்து சோர் படைந்ததால் சோர்வை போக்கிக் கொள்ள அளக்கும் மரக்கால் படி மேலேயே அவர் தலை சாய்ந்து பள்ளி கொண்டு இருக்கிறார். பாதம் வரை 18 அடி நீண்டிருக்கும் பெருமாள் பூமியிலிருந்து 5 அடி உயரத்திற்கு திரும்பியுள்ளார். தாமரை மலர் போல் வளர்ந்த திருக்கண்கள், வலக்கையை திருமுடித்து கீழும் இடக்கையை நீட்டியும் சேவை சாதிக்கிறார். ரங்கநாதர் சுதையால் வடிவமைக்க பெற்றவர். திருமேனி முழுவதும் சால கிராம கற்கள் வேயப்பட்டுள்ளன. வசீகரமான தோற்றம். நாபியிலிருந்து நீண்ட கமலத்தின் மடியில் அமர்ந்து காட்சி தருகிறார்.
பிரம்மதேவன் திருவடிகளுக்கு அருகில் தாமரை மலரேந்தி திருமகளும் நீலோத்பல மலரேந்தி நிலமகளும் காட்சி அளிக்கின்றனர். கர்ப்ப கிரகத்திலேயே ஸ்ரீ ரங்கநாதரை எக்காலமும் தரிசித்த நிலையில் கையில் வீணையுடன் தும்புரு மகரிஷியும் கரம் குவித்து பெருமாளை வணங்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் காட்சி தருகின்றனர். மூலவருக்கு அருகே கௌதுக பேரம். மூலவர் சுதை மூர்த்தி என்பதால் அவருக்கு அபிஷேகம் கிடையாது, கைலகாப்பு மட்டுமே அபிஷேகம். கௌதுகரை அடுத்து சக்கரத்தாழ்வார், அவருக்கு அருகில் ஸ்ரீதேவி, அடுத்து ஸ்ரீ ரங்கநாதர் விசேஷ காலங்களில் அபிஷேகமேற்று திருவீதி உலா செல்வார். இந்த உற்சவமூர்த்தி அவரை அடுத்து ஸ்ரீதேவி கற்பூர ஆரத்தி வெளிச்சத்தில் அனைவரையும் கண்குளிர தரிசித்து விட்டு வெளியே வந்தால் முன் மண்டபத்தில் ஆழ்வார்களுடன் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தரிசனம். கர்ப்ப கிரகத்தின் மண்டபத்தை விட்டு வெளிப்பட்டு பரிகார வலம் வரும்போது தாயாரின் தனிக்கோவில் கண்களில் படுகிறது. தாயாரின் திருநாமம் ரங்கநாயகி. கலையான முகம், மலர தொடங்கியிருக்கும் மலர் போல உதடுகள் கொண்டிருக்கும் புன்னகை, ஊடுருவும் கண்கள். தாயாரை தரிசித்து விட்டு அடுத்து இருக்கும் சன்னதியில் சக்கரத்தாழ்வாரையும் தரிசித்து விட்டு நகர்ந்தால் மூலவர் சன்னதிக்கு பின்னால் அமைந்திருக்கும் புற்றுக்கோவில் அருகில் தலவிருட்சமான பாரிஜாதம், பவழ மல்லி மரம். இந்த புற்றுக்கோவில் எத்தனை ஆண்டுகள் இருந்து வருகின்றது என்று யாருக்கும் தெரியாது. புற்றில் சர்ப்பம் இருக்கிறது. சர்ப்பம் இருக்கும் வரை கோவில் செழிக்கும் என்ற திடமான நம்பிக்கை காரணமாக புற்றுக்கோவில் கொண்டாடப்படுகின்றன. பவழ மல்லி மரம் தன் பங்குக்கு மலர்களை சொரிகிறது. மக்கள் பால் ஊட்டுகிறார்கள், புற்று நோன்பு இருக்கிறார்கள். புற்றை வணங்கிவிட்டு பரிகார வரம் தொடர்ந்தால் ஆண்டாள் சன்னதி. அதை அடுத்து கர்ப்ப கிரகத்தின் விலாச சுவரில் பெருமாளின் பாதங்கள் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன. கர்ப்ப கிரகத்தில் நுழைந்து பெருமாளின் பாதங்களை தொட்டு ஏற்றுக்கொள்ள இயலாதவர்கள் இங்கே வந்து பெருமாளின் பாதங்களை தொட்டு புரடி மெய் செலுத்திக் கொண்டு கண்களில் போட்டுக்கொள்கிறார்கள். அதை அடுத்து கோவிலின் பிரதான வாயிலுக்கு அருகில் ஆஞ்சநேயர் சன்னதி. 7 சனிக்கிழமைகள் நெய் தீபம் ஏற்றி ரங்கனை வழிபட்டு பின் பரிகாரம் வலம் வந்து புற்றுக்கோவிலில் கூடிக்கொண்டிருக்கும் நாகராஜனை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேற்றப்படுகின்றன. தள்ளிப்போன திருமண தடைகள் நீங்கி நடைபெறுகிறது. வாழ்வதற்கு நம்பிக்கை அளிக்கும் வேலை அமைகிறது. குழந்தை செல்வம் கூடுகிறது. கோவிலை விட்டு வெளிப்பட்டு அடன் நிழலில் மரத்தடியை அண்டினால் பட்சிகளின் சிறகடிப்பும் கீச் ஒலியும் கேட்கின்றன. ஆலயத்தின் அரங்கனின் அறலை எந்நேரமும் எந்நாளும் இடையறாது பெறவே அவை அங்கே நிரந்தரமாக குடியேறுகின்றன என்று உண்மை புலனாகிறது. ஆலயம் செல்லும் வழி சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்க மின்வண்டி தொடரில் ஏறி ரயில் மூலமாக ஏறி மீஞ்சூரில் இறங்கினா அங்கேருந்து ஷேர் ஆட்டோஸ் மூலம் ஆலயத்தை சென்று அடையலாம். அனுப்பப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் மூலமாக கூட போகலாம். அந்த ரங்கனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க என்னுடைய பிரார்த்தனைகள். ரொம்ப அற்புதமான கோயில் தரிசனம். ஸோ அந்த தேவதானம் ஸ்ரீ ரங்கநாதர் வடரங்கம் பெருமானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க என்னுடைய பிரார்த்தனைகள்.